शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர்க்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே. திருவாடிப்பூர நன்னாளிலே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக பூமி பிராட்டியார் ஆண்டாளாக அவதரித்தாள். அவள் அவதரித்ததனுடைய நோக்கம் எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை நமக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதேயாம். பகவான் நமக்கானவன், நாம் அவனுக்கானவர்கள். இந்த தொடர்பை, இந்த உறவை நினைவிலே கொண்டு எப்போதும் அவனுக்கு நாம் ஆட்பட்டிருத்தல் வேண்டும்ங்கிற அந்த நல்லறிவை நமக்கு புகட்டுவதற்காக அவள் அவதரித்தாள். ஆத்மா அழிவற்றது, எப்போதும் இருப்பது. ஆனா பகவானுக்கு தொண்டுகள் செய்யலேன்னு சொன்னால் அந்த ஆத்மா இருந்தும் இல்லாதவனாக ஆகிப் போகிறான். அவருக்கு தொண்டுகளை தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே ஆத்மா உள்ளவனாக கருதப்படுவான். அதனாலே அழியாததான அந்த தொண்டு செல்வம், அதனை நாம் இழத்தல் கூடாது என்கிற பாரிப்பினாலும் இழந்தோட்டோமேங்கிற எண்ணம் கூட இல்லாமல் நாம் இருப்பதைக் கண்டு அதனால் ஏற்பட்ட வருத்தத்தாலும் இந்த அறிவுரைகளையெல்லாம் நமக்கு சொல்லுகிறாள் ஆண்டாள். பகவத் அனுபவம்னு வந்துடுத்துனால் பாகவதர்களை விட்டு பகவத் அனுபவம்ங்கிறது செய்ய போகாது. பாகவதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் பகவத் அனுபவம் பண்றேன்னு சொன்னால் அது பகவத் அனுபவமாகவே ஆகாது. ஆனா நீங்க பகவானை கூட ஒதுக்கி வச்சுட்டு பாகவதாள் கூடவே இருந்துட்டீர்களானால் அது மிகச்சிறந்த அனுபவமாக பகவானாலே கருதப்படும். அப்ப அவனை காட்டிலும் அவனுடைய அடியார்கள் உயர்ந்தவர்கள் என்று தேறுகிறது. அடியார்களே நமக்கு தெய்வங்களாக விளங்குகிறார்கள். அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் கிரமமாகச் செய்கிறாள். 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரைக்கும் ஓரோர் பெண் பிள்ளை உணர்த்தப்படுகிறாள், எழுப்பப்படுகின்றாள். இன்றைய தினம் எழுப்பப்படுகின்றவள் அவளை செல்வப் பெண்டாட்டி என்று விசேஷமாக அழைக்கிறார்கள். அந்த ஊர்ல குற்றமொன்றில்லாத கோவலர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த குற்றமொன்றில்லாத கோவலருடைய பொற்கொடி போன்றவளான பெண் பிள்ளை, அவள்தான் செல்வப் பெண். அவளையே எழுப்புகிறார்கள். அவள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னால்,
நாமோ குற்றமொன்றில்லாத கோவலருடைய பெண் பிள்ளை, மென்கொடி அணைய உடம்பை பெற்றவளாக நாம் இருக்கிறோம். அதாவது மென்கொடி போன்றவளாய் நாம் இருக்கிறோம். நம்ம பார்த்தாலே அவர் ஆசைப்பட்டுட போறார். அப்ப நான் என்னத்துக்கு மேலே போய் விழுந்து என்னை திருமணம் செய்து கொள் என்றோ, என்னிடத்திலே தொண்டினை கொள் என்றோ நான் ஏன் கேட்க வேண்டும்? என்னை பார்த்தாலே அவர் நீ வேண்டும்னு நிச்சயம் சொல்லிடுவார். ஏன்னா நான் அத்தனை ஜம்முன்னு இருக்கேங்கிறா. அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் இன்றைய பாசுரத்தாலே எழுப்புகிறார்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. திருவாய்ப்பாடியிலே, அதாவது கோகுலத்திலே பசுமாடுகளுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய பசுமாடுகள். அன்றைக்கே நாம் பார்த்தோம், அந்த பசுமாடுகளை கறப்பதுங்கிறது பெரிய சவால்னு பார்த்தோம். பெரிய சண்டைக்கு போகிறதுனா கூட தயாராக போடுவாளாம். ஆனால் இந்த மாட்டை கறந்துட்டு போயின்னால், இத்தனைக்கும் அவர்களுடைய குலத்திற்கு சேர்ந்த ஒரு காரியம் அது. இடையர்களுடைய குலத்திற்கு சேர்ந்த காரியம், அவர்கள் தொழிலுக்கு சேர்ந்த காரியம். ஆனால் அவள் என்ன சொல்லுவாளாம், இல்லை பசுமாட்டை கறக்கிறதுன்னு உட்கார்ந்துட்டா ஒரு பசுமாட்டை கறப்பதற்கே ஒரு யுகம் ஆகிறது. அதை பிடிச்சுட்டோன்னு சொன்னால் பசுமாட்டினுடைய முளைக்காம்பை பிடித்து கொண்டு பாலை கறப்பதுன்னு அமர்ந்து விட்டால் இந்த ஜென்மமே அதுக்கே போயிடும் போல் இருக்கு. அப்போ ஒரு பசுமாட்டை கறக்கிறதுக்கே இத்தனை கஷ்டமா இருக்கு. எண்ணில்லாத பசுக்கள் அங்கே உண்டு. அத்தனை பசுக்களையும் கறப்பதுன்னு சொன்னால், இந்த பாட்டில் சொல்றா, கொஞ்சம் அழுத்துக்கிறாளே தவிர செய்யணும்னு உட்கார்ந்து விட்டால் ஒரு ஆளே கோடிக்கணக்கான பசுக்களை கறப்பதற்கு சாமர்த்தியமுடையவனாக இருக்கிறான். இப்போ நம்மளை கூட வீட்டில் இந்த கடைக்கு போய் இதை வாங்கிடுவான்னு எப்போவாவது அதிசயமாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நாம் கொஞ்சம் அழுத்துப்போம். அதை என்னம்மா இதை போய் வாங்கிடுவான்றது, நேற்று கடைக்கு போனியை வாங்கியிருக்கூடாதா, நீயே 4 தடவை போனியை வாங்கிட்டு வந்துருக்கூடாதா, இப்படின்லாம் கேட்போம், அழுத்துக்கிறோம். அது அடியோடு செய்யவே முடியாத காரியம்னு அர்த்தமா? செய்ய முடிகிற காரியம்தான். ஆனால் சோம்பலினாலும் ஒரு ஆர்வமின்மையினாலும், இப்போ கடைக்கு வேற போகணுமா அப்படிங்கிற அலுப்பினாலும் நாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லிண்டு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முடியாதுங்கிறது அர்த்தம் இல்லை, முடியும் தான். ஆனால் செய்யணுமான்னுட்டு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால கொஞ்சம் மறுத்து பேசுகிறோம். அதை போலத்தான் இந்த ஊரில் இருக்கிற இடையர்கள். கீழே என்ன சொன்னா, பசுமாடுகளை கறப்பது பெரிய சாகசமாக இருக்குன்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. இதில் ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு. இப்போ பொதுவாக கோகுலத்தில் எத்தனை பசுமாடுகள் உண்டு அப்படின்னு கேட்டால், இப்போ 1,00,000 பசுமாடுகள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சுவாமி யாராவது எண்ணி பார்த்தாளா அப்படின்னா, ஆமாம் சுவாமி ஒருத்தர் எண்ணி பார்த்தார், அதுக்குன்னு சில மாதங்கள் அவர் எடுத்துட்டார், மொத்தமாக எண்ணி முடித்தார், 1,00,000 பசுக்கள் இங்கே இருக்கின்றன அப்படின்னு அவர் கணக்கெழுதி குறிப்பு போட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ என்கிட்ட கேட்டா, அப்போ 1,00,000 பசுக்கள் இருக்கிறதான்னா, 1,00,000 பசுக்கள் இருந்தால் 1,00,000 பசுக்கள் இருக்கிறதுன்னு கணக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். கோகுலத்தில் எப்படி இருக்குன்னால், லட்சமாக அந்த குழு இருக்கு பாருங்கோ, அந்த குழுவையே எண்ணி முடிக்க முடியாதான். இப்போ ஒரு கொட்டிலே, அதாவது ஒரு பசுமாட்டினுடைய கொட்டகையிலே 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன, அந்த மாதிரி கொட்டில் 1,00,000 இருக்கிறது. அப்போ எத்தனைன்னு எண்ணி முடிக்கிறது? நீங்கள் குழுவாக எண்ணி முடிச்சா கூட எண்ண முடியாதுங்கிறா. ஒரு குரூப்பாக எண்ணிண்டே வந்தால் கூட, இங்கே ஒரு 1,00,000 பசுக்கள் இருக்கிறதா, அப்போ 1,00,000 பசுக்கள் இருக்கிற ஒரு கொட்டில், 1,00,000 பசுக்கள் இருக்கிற 2வது 3வது, அப்படி நீங்கள் குரூப்பாக எண்ணினா கூட அது மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் அங்கே இருக்குன்னு உங்களால் எண்ண முடியாதுங்கிறா. இப்போ பள்ளிக்கூட போகிற பசங்கள் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறாள் இல்லையோ, 1A 1B 1C 1Dங்கிறா. இது போயிட்டே இருந்ததுன்னா Z வரைக்கும் போயிட்டோ, அதுக்கப்புறம் A1 B1 C1 Z1 வரைக்கும் போயிட்டோ, அப்புறம் A2 B2 இப்படின்னு A200 A4000 இப்படின்னு போயிட்டு இருந்தா யாராவது எண்ண முடியுமாத்த? பெரிய கூட்டம் சுவாமி, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட மாட்டோமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பள்ளியிலே
ஏ செக்ஷன் மட்டுமே 4000 செக்ஷன் இருக்குன்னா ஒரு செக்ஷனுக்கு 50-60 பசங்கள் படிக்கிறதுன்னா அது கணக்கு போடுறது கொஞ்சம் சிரமப்பட்டு தானே போகும். அந்த மாதிரி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் போகிறோம், நிறைய பேர் இருக்கான்னு சொல்லுங்கோ, அதுவே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ எண்ணிக்கையே வேண்டாம்னு விடுவோம். தெனாலிராமன் கதையில் வேடிக்கையாக சொல்லுவாள். ராஜா ஒரு தடவை கேட்டாராம், இந்த முள்ளம்பன்னி இருக்கே அதனுடைய உடலிலே எத்தனை முட்கள் உண்டு, எனக்கு இப்போவே சொல்லுன்னாராம். நீ சரியாக சொல்லணும்னாராம். அவர் உடனே அது ஒரு கணக்கு போட்டு அப்படி இப்படி என்றா போல் ஏதோ ஒரு 2 நிமிஷம் பண்ணியிருக்கார். உடனே அவர் சொல்லிட்டார், இருக்கும் சுவாமி 8,72,388 அப்படின்னாராம். எப்படி சொன்னேன்னு கேட்டார். எப்படி நம்புறதுன்னார். வேணும்னா நீங்கள் எண்ணி பார்த்துக்கலாம், நான் ஒரு தடவை எண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும்னாராம். அதை போல கற்றுக்கறவை கணங்கள் பல. கூட்டம் கூட்டமாக இருக்கிற பசுக்களே, குழு குழுக்களாக இருக்கிற பசுக்களே நிறைய இருக்குங்க. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, ஒரே டீச்சர் போயிட்டு இப்போ A4000 செக்ஷன் வரைக்கும் போய் பாடம் எடுத்துகிட்டு வந்தா நாம் என்ன சொல்லுவோம்? A to Z இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் போகிறா, அதில் A1லேருந்து ஆரம்பித்து A4000 வரைக்கும், அதே மாதிரி 12Aலேருந்து ஆரம்பித்து 12,4000ஆவது செக்ஷன் வரைக்கும் ஒரு டீச்சர் போய் சளைக்காமல் பாடம் சொல்லிட்டு வரான்னு நான் சொன்னேன்னா, ஐயோ 4000 வகுப்புகளை ஒரு டீச்சர் தானே கையாளுகிறாள்னா இது உண்மையில் பார்க்க போனால் யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் இல்லை. ஒருவேளை நடந்தால் அதைத்தான் சொல்கிறா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. அத்தனை சாமர்த்தியம் இருக்கா அவளுக்கு. அத்தனை சாமர்த்தியம் இருக்கிறதுனால அனாயாசமாக அந்த கோபாலர்கள் இடையர்கள் இதனை செய்து விடுகிறார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா எதிரிகள், தீயவர்கள்னு அர்த்தம். இங்கே நன்னா கேட்டுக்கோங்க, நம்ம யாரையாவது எதிரிகள்னு கருதலாமா? சர்வே ஜனாகா சுகினோ பவந்தூன்னு பிரார்த்திக்கிற கூட்டம் நம்முடைய கூட்டம். யாருமே நமக்கு எதிரிகள் அல்லர், நாமும் யாருக்கும் எதிரிகள் அல்லர்னு தான் இருக்கணும். சரி, மற்றவா நம்மளை எப்படி நினைச்சாலும் சரி, நமக்கு யாரும் எதிரிகள் அல்லர்னு நாம இருக்கணும். அப்போ செற்றார்னு பாட்டில் வந்திருக்கே, செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும்னு இருக்கேன்னால் நமக்கு எதிரிகள் உண்டுன்னு ஒரு வகையில் சொல்லலாம். என்ன சுவாமி இது, இப்போ தான் நமக்கு யாரும் எதிரிகளே கிடையாதுன்னு சொன்னீர், இப்போ உண்டுன்னு ஒரு வகையிலே சொல்லலாம்னால், சுவாமி எங்களுக்குத்தான் எதிரிகள் கிடையாது. பகவானுக்கு எவ்வவர்களெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களே எங்களுக்கு எதிரிகள். இவன் நீங்கள் ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க. கம்சன்னா ரொம்ப கோபமாக பாட்டு பாடுவா. தீய புந்தி கஞ்சன், துஷ்ட புத்தி அவனுக்கு, கெட்ட புத்தி அப்படின்னா. நான் ஆழ்வார்களை பார்த்து கேட்டேன், அவன் உங்களை ஏதாவது நலிந்தானா? ஆழ்வார்களை ஏதாவது தொந்தரவு பண்ணினானா கம்சன்? அவனுக்கு தெரியக்கூட தெரியாது இவாளை. அவனை நீங்கள் ஏன் வெய்யறீங்க? இப்போ உங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்னால் எங்களை நலிந்தான் அல்லன் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு உயிரான பகவானை எத்தனை பாடுபடுத்தியிருக்கான். அப்போ பெருமானுக்கு ஒருத்தன் எதிரியாக தன்னை கருதுகிறான்னு சொன்னால் அவனை நாங்கள் எங்களுடைய எதிரிகளாகத்தான் அவர்களை எண்ணுவோம் அப்படின்னு பக்தர்கள் உறுதியாக இருக்கா. அதை போல தான் பகவானை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹிரண்யகசிபுங்கிறவன் ஏதோ புது விரோதியா பெருமானுக்கு? அவன் வராகாவதார காலத்திலிருந்தே விரோதி. ஹிரண்யாக்ஷன் வதம் ஆன பிற்பாடு அவன் பகவானிடத்தில் பெருங்கோபம் கொண்டான். என்னுடைய தம்பியை நீ அநியாயமாக ஏமாற்றி கொன்று விட்டாய் அப்படின்னு கோபமாக இருக்கான். அப்போலேருந்தே பகை வந்தான். அப்போலேருந்தே பகவானை பலவாறாக நிந்திக்கிறான். ஆனால் பகவான் நீ ஏன் என்ன வையறேன்னு கூட கேட்கல. அவன் வையறத காதில் கூட போட்டுக்கல, பொறுமையாகத்தான் இருந்தார். ஏதோ ஒன்றும் வையறதா இருந்தாலும் என் பேரை சொல்கிறானோ இல்லையோ அது வரைக்கும் சந்தோஷம்னு விட்டார். அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ, வெய்யறதுக்காக என் பெயரை சொன்னாலும் என் பெயரை சொன்னதாகத்தான் நான் கருத்திலே கொள்ளுவேன். இது பகவானுடைய திருநாமங்களுக்கு இருக்கிற ஒரு ஏத்தம். நீங்கள் பொருள் தெரிந்து சொன்னாலும் சரி, பொருள் தெரியாமல் சொன்னாலும் சரி, இறைவனுடைய திருநாமங்கள் தகுந்த பலன்களை அளிக்கவே செய்யுங்கிறார். நான் கேட்டேன், பொருள் தெரிந்து சொன்னால் அது புரியுறது, பொருள் தெரியாமல் சொன்னால் எப்படி சுவாமி? அப்போ எப்படி அவர் அனுகிரகம் பண்ணுவார்னா, இந்த விளக்கேற்றி வச்சிருக்காளா, நான் தெரியாதனமாக கையை கொண்டு போய் அந்த விளக்கு மேலே வச்சேன். சுடுமா சுடாதா? நன்னா சுடும். ஐயோன்னு கையை எடுத்தேன், கையை தேய்ச்சிட்டேன். நான் விளக்குக்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன். நான் என்ன தெரிஞ்சா அவங்ககிட்ட வந்தேன்? தெரியாமல் தானே நான் வந்தேன். தெரியாதனமாக கைப்பட்டதுக்கு நீ இப்படி சுட்டுட்டியே என்னன்னு கேட்டா, ஒருவேளை அது பதில் சொல்கிறதா இருந்தால் என்ன தெரியுமா சொல்லும்? இதோ பாருப்பா, நீ தெரிஞ்சு தொடுறியா தெரியாத தொடுறியான்னு பார்க்குறதெல்லாம் என் வேலை கிடையாது. என் வேலை என்னை தொட்டா நான் சுடுவேன், இதுதான் என் வேலை அப்படின்னு அந்த நெருப்பு சொல்லிடும் இல்லையோ. தொட்டா நான் சுடுவேன், சொன்னால் பெருமானுடைய திருநாமங்கள் நம்முடைய பாப்பங்களை அழிக்கும். அது நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி. ஒரு சாதாரண அக்னி ஜுவாலை அதுவே தெரிந்து தொட்டாலும் சுடுகிறது, தெரியாமல் தொட்டாலும் சுடுகிறதுனால்
பரமாத்மா எத்தனை பெரியவர், அவர் திருநாமங்களை நீங்கள் அறிந்து சொன்னாலும் சரி, அறியாமல் சொன்னாலும் சரி, அவர் பலன் தராமல் விடமாட்டார். தகுந்த நல்ல பலன்களை அவர் வழங்கவே செய்வார். அதுதான் பகவானுடைய அந்த திருநாமங்களுக்கு இருக்கிற ஏத்தம்ங்கிறா. அப்ப பகவானுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. எல்லாரையும் அவர் சமமாத்தான் பார்க்கிறவர். சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி நப்ரியா அப்படின்னு கீதையில பகவான் சாதிக்கிறார். ஆழ்வான் போன்ற ஆச்சாரியர்களும் பகவானிடத்துல ஒரு குணம் இருக்கிறதா சொல்றா. என்ன குணம்னா சமதாங்கிற ஒரு குணம் இருக்கு. அது என்ன சமதாங்கிற குணம்னா, இப்ப ஹைதராபாத்தில் போய் நாம போய் சேவிச்சோம்னால் சமதாமூர்த்தி உடையவர் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். உடையவருடைய ஒரு பெரிய திருவுருவச் சிலை திருமேனி ஹைதராபாத்தில் பிரதிஷ்டை ஆகி இருக்கிறது. நல்லா நிமிந்து பார்க்கணும். அவர் என்னன்னா வானளாவ உயர்ந்திருக்கிற உடையவர். அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா சமதாமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கா. ஆங்கிலத்தில் சொல்றச்சே என்ன சொல்றா, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டிங்கிறா. எல்லாரையும் சமமா பார்த்தாருங்கிறது தான் அவருடைய பெருமை. ஆச்சாரியர்கள் சமமாகத்தான் எல்லோரையும் பார்ப்பார்கள். இவன் என்ன வருணத்தைச் சேர்ந்தவன், என்ன குலத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னெல்லாம் பார்க்க மாட்டா. ஆனா இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ராமானுஜரை பத்தியே ஒரு தப்பான பிரச்சாரம் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் சமூக புரட்சிகளை செய்தார். சமூக புரட்சிகளை செய்தாருங்கிறது தப்பான பிரச்சாரம் கிடையாது, அவர் செய்திருக்கிறார். ஆனா ஒன்னு ஜாகிரதையா நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சமூக புரட்சிகளை செய்தார். சாஸ்திர மரியாதைகளை மீறி எந்த சமூக புரட்சிகளையும் அவர் செய்யவில்லை. ஆனா அவரை பத்தி தப்பா எப்படி பிரச்சாரம் பண்ணப்படுறதுனால், அவர் சாஸ்திரங்களினுடைய வரம்பை அறுக்கவே முற்பட்டார். சாஸ்திர வரம்புகளை அவர் தகர்க்கவே முயற்சி செய்தார். அப்படிலாம் செஞ்சா ஒரு வைதிக ஆச்சாரியராகவே அவர் ஆக மாட்டார். அப்போ ஒரு வைதிக ஆச்சாரியர்னு சொன்னால் வேத விதிகளை இசைந்து வேத கருத்துக்களை ஒப்புக்கொண்டு அதன் வழி நடக்கிற ஆச்சாரியர்னு சொன்னால் அந்த வேத கருத்துகளுக்கு முரண்படாமல் தான் நடக்க வேண்டும். முரண்பட்டு நடந்துட்டார்னாலே ஒரு வைதிக ஆச்சாரியருங்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை எவராலும் அலங்கரிக்கவே முடியாது. அப்ப ராமானுஜர் நிச்சயம் புரட்சிகளை செய்திருக்கிறார், மறுப்பார் இல்லை. இப்ப மேலக்கோட்டை திருநாராயணபுரம்ங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே வைரமுடி உற்சவம் ஆச்சுன்னு சொன்னால் பங்குனி மாசத்திலே, அதுக்கு மேலே வைரமுடி உற்சவமாகி ஒரு 4-5 தினங்களுக்கு பிற்பாடு ஆண்டிற்கு ஒரு முறை 3 தினங்கள் 3 நாள்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தவரெல்லாம் சந்நிதிக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போவா. இப்பெல்லாம் எல்லா நாளும் எல்லாரும் வரலாம், நம்ம எல்லாரும் வரணுங்கிறது தான் நம்முடைய விருப்பமும். இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா நாளும் இப்பெல்லாம் வரலாம்னு இருந்தாலும் அந்த 3 தினங்கள் இன்னமும் கூட்டமா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறா. இந்த ஏற்பாட்டை செய்தவர் யாருன்னா அந்த நாள்ல ராமானுஜர் இதை செய்திருக்கிறார். இது நிச்சயம் புரட்சி தான், யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இது ரொம்ப லாகவமா பல பேர் பேசவே மாட்டா. இன்னைக்கு பல பேரை பத்தி சொல்றாள் இல்லையோ, எல்லாரும் கோயிலுக்குள்ள போறதுக்காக இவர் போராடினார், அவர் போராடினார், இவரால்தான் எல்லாரும் கோயிலுக்குள்ள போறா, அவரால்தான் எல்லாரும் கோயிலுக்குள்ள போறா அப்படின்னு ஒரு 100 வருஷத்துக்குள்ள சண்டை போட்டவாளை பத்தி எல்லாம், முதல்ல சண்டை போட்டவாளான்னே ஒரு கேள்வி இருக்கு. சண்டை போட்டவாளை பத்தி எல்லாம் நிறைய பேசுறாளோ இல்லையோ, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருக்கிறார். இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னைக்கு சட்ட திட்டங்கள் எத்தனை வலுவாக இருந்தது, எத்தனை எதிர்ப்புகள் இருந்திருக்குமோ அறியோம். ஆனா அவர் என்ன பண்ணினார், இல்ல பகவானுக்கு முன்பு அனைவரும் சமம், அவரை சேவிக்க கூடாதுன்னு நம்ம யாரையும் தடுப்பதுங்கிறது கூடாது. அதனால ஹரிஜனங்கள்னு ஒரு அழகான பெயரை சூட்டியவரே ராமானுஜர் தாங்கிறது சரித்திரம். ஹரிஜனங்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்து அவர் சொல்லிட்டார், மக்களை பார்த்து என்ன சொல்லிட்டார், நீங்கள் அவர்களை ஒதுக்கினாலும் இறைவன் ஒருபோதும் அவர்களை ஒதுக்க மாட்டான். ஹரியினுடைய ஜனங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆகாத மக்களா இவர்கள் இருக்கலாம், ஆனால் பகவானுக்கு மிகவும் பிடித்தமான மக்கள். ஏன்னா ஏழை பங்காளன்கிறது தான் பெருமானுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பெருமை. அவர் வைகுண்டத்தில் இருக்காருங்கிறதா பெருமை. தாழ்ந்தவர்களிடத்திலும் அவர் புறையற கலக்கிறார், தாழ்ந்தவர்களுக்கு தன்னையே கொடுக்கின்ற தயாளனாக இருக்கின்றான். அதுதான் அவனுக்கு பெருமையா இருக்கு. சபரியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ராமனுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருந்தவள், எப்போ வருவார்னுட்டு காத்துட்டே இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ. மதங்க மகரிஷியின் இடத்துல அவள் தொண்டுகளை எல்லாம் செய்து வந்தாள். மதங்க மகரிஷி சொல்லிட்டார், ஒரு நாள் இங்கே உன்னை தேடி ஒரு உயர்ந்தவன் வரப்போகிறான், ராமன் வரப்போகிறான். தேடி வந்தாரா இல்லையா? ஒரு சாதாரண வேட்டு விச்சி, வேடுவ குலத்திலே பிறந்தவள்.
இவ வேடுவ குலத்திலே பிறந்தவள், ஆச்சார அனுஷ்டானங்கள் அறியாதவள், அவளை தேடி நாம் போணுமான்னு பகவான் நினைக்கலையே. அவ இவரை தேடி வந்தார்னு சரித்திரமே இல்லை. நீங்க ஸ்ரீராமாயணத்துல நன்னா பார்த்தீர்களானால் துளசிதாசர் வியந்து பேசுகிறார். எங்க இருக்கிறவனையும் தேடி போய் ராமன் தான் பார்த்திருக்காரே தவிர ராமனை தேடி ஒருத்தன் வந்தான்னு அங்க காட்டவே முடியாது. எல்லாரையும் தேடி தேடி போய் அவர் பார்த்திருக்கார். சரபங்கர் எங்க இருக்கார், சுதீக்ஷ்ணர் எங்க இருக்கார், கபந்தன் எங்க இருக்கான், விராதன் எங்க இருக்கான். ராவண வதத்துக்கு கூட லங்கைக்கு இவர் தான் போனார். நான் இருக்கிற இடத்துக்கு நீவான் அவனை கூப்பிட்டாரன்னு. அப்ப சில பேர் பக்தர்கள், விபீஷணன் போன்றவர்கள் 1-2 பேர்கள் ராமனை நாடி வந்தார்கள்னு இருக்கலாமே தவிர பெரும்பான்மை ராமன் தான் தேடி போயிருக்கார். தண்டகாரண்யத்துக்குள்ள போய் மகர்ஷிகளை சந்தித்ததாகட்டும், மிதிலைக்கு போய் சீதையை மணந்ததாகட்டும், இப்படி நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் தேடி தேடி போய் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். துளசிதாசர் சொல்றார், தேடி தேடி போய் மோட்சம் கொடுத்துருக்காருங்கிறார். எல்லோருக்கும் மோட்சம். சரபங்கர் தேவேந்திரன் வந்து சரபங்கரோட பேசிட்டு இருக்கான். ராமலக்ஷ்மணர்கள் அப்படி போறா பாருங்க. அப்படி போகும்போது ராமன் லக்ஷ்மணன் இடத்துல சொல்றான், அங்க நின்று ஒருத்தன் பளபளன்னு பேசிட்டு இருக்கானே சரபங்கரோட, பார்த்தா தேவேந்திரனுக்குரிய எல்லா லட்சணங்களும் இருக்கு. இந்திரனே அவரை பார்க்க கீழே வந்திருக்கான் பாரு. பகவான் பாருங்க எத்தனை அழகா லீலை, அவனுடைய விளையாட்டு எப்படி இருக்கு பாருங்க. இந்திரனுக்கெல்லாம் மேலான இந்திரன் இவன். ஆனா ஆச்சரியத்தோட சொல்றானா, என்ன ஒரு மனுஷனை போல இருக்கிறதுனால ஆச்சரியத்தோட சொல்றான், தேவேந்திரனே கீழே வந்திருக்காரு போல் இருக்கு, சீக்கிரம் போலாம் வா. தேவேந்திரன் பார்த்துட்டார். ஓஹோ இவா 2 பேர் வரா. சரபங்கர் இடத்துல அப்படி மெதுவா பேசுறார். நாம கூட ஒரு 2 பேரோட பேசிட்டே இருக்கிறச்சே இன்னொருத்தர் வரார். அவரோட அப்ப பேசுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம் எப்படி தெரியுமா பேசுவோம், சுவாமி அவர் வந்துட்டு இருக்கார், நான் அப்புறமா அவங்களோட பேசுறேன், நான் இப்போ வரேன், போயிட்டு வரட்டுமா, நான் இப்போ உடனே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புவோம் பாருங்க. கொஞ்சம் குரலை தாழ்த்தி பேசிட்டு அவர் வந்துட்டு இருக்கார், இப்போ அவர் வேற வந்தால் என்ன 1/2 மணி பிடிச்சிப்பார், என்கிட்ட நேரம் இல்லை, அதனால நான் உங்களோட இன்னொரு தடவை நான் விலாவரியாக பேசுகிறேன், இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பார் இவர். அவர் இப்படியே வருவார் பாருங்க. இல்லை ரொம்ப நாழியை எடுத்து நடந்துட்டே பேசினா வந்து பிடிக்க முடியாது, கடகடன்னு ஓடி போயிடுவார் இல்லையோ. அதை போல தேவேந்திரன் சரபங்கர் இடத்துல அது ராமலக்ஷ்மணர்கள் வந்துட்டு இருக்கா. இந்த தருணத்தில் இப்போ வந்து அவர்கள் என்னை பார்த்துட்டான்னு சொன்னால் அது பல புதிய சிக்கல்களை உருவாக்கும். ஏன்னா மேலே ராமனுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது, நான் ஏதாவது அவனை பார்த்துட்டேன்னா அவனுடைய அழகிலும் அவனுடைய பெருமையிலும் மயங்கி போய் அவனை பிரதட்சணமெல்லாம் பண்ணி நீதான் பரமாத்மான்னு விழுந்து சேவிச்சுட்டேன்னா காரியம் கெட்டு போயிடும். எனக்கு பயமாக இருக்குது. அதனால் சத்ருக்னனை போல விலகிட்டார். இப்போ சத்ருக்னன் ராமன் கிட்டேயே போகமாட்டார்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த மாதிரி தேவேந்திரன் ஓடியே போயிட்டான். சரபங்கருக்கு அதுக்கு மேலே மோட்சம் கிடைத்தது. சரபங்கர் ராமனை தரிசித்து விட்டு அவர் நற்கதி அடைந்தாருங்கிறது சரித்திரம். அப்போ தேடி தேடி சென்று முக்தியை கொடுத்திருக்குமவனான பெருமான் பகவானுக்கு அதுதான் ஏத்தம். அப்போ ராமானுஜர் என்ன சொன்னார், அவன் சமமானவன்கிறத எடுத்து சொன்னார். எல்லோருக்கும் சமமானவன். ஒரு கணவன் இல்லை, 5 கணவன்மார்கள் இருந்தும் கூட திரௌபதி ஒருவராலும் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவராலும் காப்பாற்றப்படவில்லை. ஆனால் அப்பவும் வந்து பகவான் தான் காப்பாத்திருக்கார். ஒரு அபல பெண்ணை காப்பாத்திருக்கார், ஒரு யானை மிருகத்தை காப்பாத்திருக்கார், அசுரனுடைய பிள்ளை பிரகலாதனை காப்பாத்திருக்கார், அரக்கனுடைய தம்பி விபீஷணனை அனுகிரகித்திருக்கிறார். என்ன செய்யலை. இப்போ இவனுடைய பிள்ளை, நீ இரண்யனுடைய பிள்ளை தானே, போடா வெளியில என்ன சொன்னார் அவர். பரவாயில்ல வாங்குறார். நீ ராவணன் தம்பியா, என்கிட்ட வரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வந்துட்டேன்னு கேட்டாரா, கேட்கல. ராவணனே வந்தாலும் பரவாயில்ல வாங்குறார். ரொம்ப அழகான விஷயம் இது. விபீஷணனை சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இவன் ராவணனுடைய தம்பி அப்படின்னு எல்லாரும் சொன்னா. பெருமாள் என்ன சொன்னார், இது ரொம்ப அநியாயமா இருக்கே, நான் ராவணனே வந்தா சேர்த்துப்பேங்கிறேன், ராவணன் தம்பியா வேண்டாம்னு சொல்ல போறேன். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றார். ஒருவன் நெடுநாள் பசியன். இந்த தமிழ்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வாழ்க்கை நெடுநாள் பசியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நாளாக பசியோடு இருக்கார். 10-15 நாள் ஆச்சு சாப்பிட்டு ஒன்றுமே சாப்பிடலை. பசியோடு இருக்கிறவர் எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற நிலைமைக்கு அவர் வந்துடுவார். என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல சுவாமி, ஒன்றும் இல்லை, உப்பு போடணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு தயிர் சாத்தை அது புது சாதமாக சூடாக இருக்கணும்னு கூட ஆசை இல்லை, பழைய சாதமாக இருக்கட்டும், அதுவே தேவாமிர்தம், அதில் தயிரை குத்தி பிசைஞ்சிட்டு தொட்டுக்க ஒன்றும் இல்லை, ஒரு ஊறுகாயை ஓரமாக போட்டுட்டான்னா கூட போரும். இருந்தால் கொடுக்கூட ஒரு மாவடு அது இருந்தால் அதை போட்டுட்டா அதுக்கு ஈடு இணைங்கிறது உண்டா, ஒரு நார்த்தங்காய் இருக்குமா அதை போட்டுட்டா போரும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, வெறும் மோர் சாதம் இருக்குது பரவாயில்லையாண்ணா. 15 நாள் ஆச்சு சுவாமி, பரவாயில்ல கூடும், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பச்சை மிளகா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கடைசிக்கு அதுக்கு வந்துருவார் அவர். பச்சை மிளகா இருந்தால் கொஞ்சம் உப்பும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கொத்தமல்லி கொஞ்சோண்டு அப்படின்னா இதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு பாதாம் கீர் கிடச்சிடும், ரசகுல்லா கிடச்சிடும், குலாப் ஜாமுன் கிடச்சிடும், அதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது. மோர் சாதத்துக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லியும் உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு அதை தொட்டுண்டு ஒரு மோர் சாதம் சாப்பிட்டுட்டா அதுக்கு ஈடு இணைங்கிறது ஒன்று உண்டா. அப்போ இது கிடைச்சா போகும்.
அப்போ நான் என்ன சொன்னேன், ரொம்ப பசியாக இருக்கா சுவாமி, பெரிய ததியாராதனமே இருக்குது, கவலையே படாதையும், நன்னா பண்ணி வச்சுருக்கோம், நெய் லட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் சுவாமி, சொஜ்ஜியப்பம் பண்ணி வச்சுருக்கோம், அப்பம் பண்ணி வச்சுருக்கோம், திருக்கண்ணலமுது இருக்குது, சக்கரை பொங்கல் வேற பண்ணியிருக்கோம், க்ஷீரான்னம் இருக்கிறது, கலந்த சாதம் பிசிபேளா பாத்து பண்ணியிருக்கோம், சாத்தும் சாதமும் இருக்குது, வத்தல் பொரிச்சு வச்சுருக்கோம்னா அதில் போடுங்க சுவாமி, இத்தனையும் சொல்லிட்டே இருக்கீள், 15 நாள் ஆச்சு சாப்பிட்றேன். அப்போ அதனா சாப்பிட்றார். அது இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறார், பரவாயில்ல மோர் சாதம் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாரா. நல்ல சாப்பாடு கிடைச்சா எனக்கு பெரிய ஆனந்தம், என்னுடைய பெரிய பாக்கியம். மோர் சாதம் தான் இருக்குன்னா இப்போதைக்கு பசி ஆற்றிக்கொள்ள அது போதும். ராமன் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். இப்போ இந்த சாப்பாட்டு கதையை வானரங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறார், எனக்கு இருக்கிற பசிக்கு ராவணன் வந்தான்னு வச்சுக்கோ, அது இந்த பிசிபேளா பாத்து சக்கரை பொங்கல் லட்டு எல்லாம் சேர்ந்த உணவை போல. அவனே வந்துட்டான்னா அப்பாடா வந்துட்டானான்னு சேர்த்துக்கிறேன். விபீஷணன் தான் வந்திருக்கானா, அது தயிர் சாத்த போல ஏதோ ஒன்று. நான் ராவணனே வந்தா சேர்த்துப்பேங்கிறேன், நீங்க என்ன ராவணனுக்கு தம்பி சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றது? அவன் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, அவன் ராவணனுக்கு தம்பி சேர்த்துக்கூடாதுங்கிறான். வானரங்கள் சொன்னது என்ன, ராவணனுக்கு தம்பி சேர்த்து கொள்ள தகாதவன். பகவான் என்ன சொல்றார், ராவணனே வந்தாலும் சேர்த்துப்பேன், ராவணனுக்கு தம்பியா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப சமமானவரா இருக்கார், அவருக்கு யாரும் விரோதிகள்னு கிடையாது. அதைத்தான் ராமானுஜர் அவரும் அதையே ஃபாலோ பண்ணார். எல்லோருக்கும் பகவான் பொதுவானவன், அவனையே இன்னாருக்குத்தான் உரியன் என்று நீங்கள் பிரிக்கிறீர்கள் அப்படின்னுட்டு வருடத்திலே 3 நாள்கள் யார் வேண்டுமானாலும் பகவானை வந்து சேவிக்கலாம்னு ஏற்பாடு செய்தார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பெரிய புரட்சி இது. அது இன்றளவும் திருநாராயணபுரத்திலே, மேலக்கோட்டை, மைசூரிலே கடைபிடிக்கப்படுகிறது. இப்ப இது சாஸ்திர வரம்பை மீறி செய்தாரா, சாஸ்திர வரம்புகளுக்கு உட்பட்டு செய்தாரான்னு ஒரு கேள்வி. எங்கேயாவது சாஸ்திரங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கோயிலுக்கு வரவே கூடாது என்று சொல்லி இருக்கிறதா அப்படின்னால், அந்த மாதிரி அத்தனை சுஸ்பஷ்டமாக, அத்தனை கண்டித்து சர்வ நிச்சயமாக சொல்லி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் வருவதில்லைங்கிற ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு பழக்கம் இருந்தது, வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அந்த நாளில் பார்த்தீர்களானால் இயல்பாகவே சில பேருக்கு அத்தனை தூய்மையெல்லாம் போராது, குறைய சொல்லலை, இப்போவும் அது இயல்பாகவே போராது. இந்த வேலைக்கு குளித்தல், எதை சாப்பிடுதல் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பெருசாக தெரியாது. அந்தணர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் உயர்ந்த சமூகம்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் தங்கள் அனுஷ்டானங்களினாலே உயர்ந்து விளங்கியவர்கள், அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அனுஷ்டானங்களினாலே அவர்கள் ரொம்ப உயர்ந்து விளங்கினார்கள் அந்த காலத்திலே. பிம்மால எழுந்துகிறதுலேருந்து ஆரம்பித்து உடலை தூய்மையாக பேணுவதிலும் உள்ளத்தை தூய்மையாக பேணுவதிலும் இறை அச்சம் அது அவர்களிடத்துல இருந்தது. அந்த நாளில் வாழ்ந்தவர்கள். நான் இன்னைக்கு இருக்கிற வாழலாம் வசதியாக இருக்கா அப்படின்லாம் சொல்லவே இல்லை, பழைய நாளை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த நாளில் இருந்தவர்கள் எங்கனம் ஒரு அந்தணன் இருக்க வேண்டுமோ, திருவள்ளுவர் எவ்வவத்தை எல்லாம் ஒரு அந்தணனுக்கு இலக்கணங்களாக சொல்லி இருக்கிறாரோ அந்த இலக்கணங்களோட அவன் கூடியிருந்தான், அந்த தன்மைகளோட குணங்களோடு அவன் கூடியிருந்தான். மற்ற பேர்களிடத்துல அது குறைவாத்தான் இருந்தது. அத்தனை தூய்மை முதலானவைகள் எல்லாம் அவர்களுக்கு அமையப்பெறவில்லை, தெரியவே இல்லை. இப்போ தெரிஞ்சாத்தான தூய்மையாக இருக்கிறது. அது தெரியாத கூட்டமாக இருந்தார்கள். தாங்களாகவே விலகினதும் உண்டு, அவர்களை விலக்கி வைத்ததும் உண்டு. நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை, இது ரெண்டுமே நடந்திருக்கு. தாங்களாகவே நமக்கு தகுதி இல்லைன்னு விலகினவா உண்டு, அப்படிப்பட்டவர்களை இன்னமும் விலக்கி வைத்தவர்களும் உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதா, இவன் வரக்கூடாதுன்னு சொல்றதா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் பகவானுக்கு பொதுவானவர்கள் தான். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும், எல்லாரும் பெருமாளை தொடலாம், யார் வேணால் பூஜை பண்ணலான்னு அப்பப்போ குரல்லாம் கேட்குறதோ இல்லையோ, கேளுங்கோ, எல்லாம் கேளுங்கோ. பகவானுக்கு அதில் விருப்பம் இருந்தால் அது நடக்கத்தான் போகிறது, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அது நடக்க போகிறது கிடையாது. அவ்வளவுதான் நாம் சொல்கிறது. ஏன்னா பல விஷயங்களை இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாயிற்று. பழைய நாளில் நீங்கள் பாருங்க, சின்ன பெண்களுக்கு 10-12 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாளா, அதுக்கப்புறம் சட்டம் எல்லாம் இயற்றி சாரதா சட்டம் எல்லாம் வந்தது, அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா. இன்னைக்கு நாமே பண்ணலான்னு சொன்னாலும் அதுக்கு தயார் இல்லை. 12-13 வயசுக்குள்ள ஒரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணிவிடு அப்படின்னு சட்டமே இப்போது போடப்பட்டாலும் நாம் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்கள் 35-40 வயசுக்கு தான் பண்ணுறதா இருக்கோங்கிறோம். இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படித்தானே பண்ணிக்கிறா. இப்போ இது கேலியாவோ கிண்டலாவோ நான் சொல்லலை, பண்ணிக்கிறவாளே அப்படிதான் பண்ணிக்கிறா. இப்போ என்ன அவசரம்னு 33 வயசுக்கு கேட்குறாவா, இன்னும் 2 வருஷம் போட்டும் அப்படின்னு சொல்கிறவாளாவே ஆகிட்டா. இப்போ நாமளே 12-13 வயசெல்லாம் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம்.
சதி சட்டம் அது அந்த நாளில் இருந்தது. சதின்னு ஒரு தன்மை இருந்தது, ஒரு வழக்கம் இருந்தது. கணவனோடே சேர்ந்து உடன்கட்டை ஏறுதல்னு இருந்ததுன்னா இன்னைக்கு அதெல்லாம் ஒப்புக்கிறவாள்லாம் யாராவது இருக்காளன்னு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் ஒப்புக்கொள்ள போவதில்லை. அப்போ நாம் மாறிண்டு தானே வரோம். இப்போ பகவானுடைய திருவுள்ளம், எல்லாரும் வரட்டும்பான்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இறுதி முடிவு அவருடையது. நம்ம ஒரு கொள்கை வச்சுருக்கோம், அதுக்காக நாம் போராடுறோங்கிறது அது நம்முடைய இஷ்டம். எதிர்த்தரப்பு அவ ஒரு கொள்கை வச்சிருக்கா, அதை செயலாற்றுவதில் முனைப்போடு இருக்கான்னா அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியவர் பகவானாத்தான் இருக்கார். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் உள்ளே போகணும்னு இத்தனை பெருசாக கேட்குறாளோ இல்லையோ. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறா, இவர்கள் மட்டும்தான் உள்ளே போகலாமா, இவர்களுக்கு தான் அது தகுதி இருக்கிறதா, மற்றவா போகக்கூடாதா? முதல்ல அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் உள்ளே போகிறதே கிடையாது. இது பெரிய உண்மை. சில பேர் தான் அதுலேயும் உள்ளே போகிறா. மற்ற பேரெல்லாம் ஒரு நாளும் போனதும் இல்லை, போவதும் இல்லை, போக சொன்னாலும் போவது இல்லை. அப்படித்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது இருக்கட்டும். இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் போய் அவனை தொடணும்னு இத்தனை பாரிக்கிறீங்களே, அவனா இப்பவும் உங்களை தொட்டுண்டு தான் இருக்கான். இதை எப்பாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? ஷடாரியை கொண்டு தலையில் அர்ச்சகர் வச்சுட்டு போறார். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரங்களில பகவானை பிரதிஷ்டை பண்றதுக்கு அந்த திருவுருவச் சிலையிலே எம்பெருமானை புகுத்துவதற்கு சாஸ்திரங்களிலே என்னென்ன மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மந்திரங்கள் ஷடாரியிலும் பகவானை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றன. ஷடாரிக்கு பிரதிஷ்டை உண்டு. நன்னா தெரிஞ்சுக்கோங்க, பெருமானுடைய திருமேனிக்கு பிரதிஷ்டை உண்டு. அதாவது சம்பரோக்ஷணம் பண்ணுறோம், அந்த குடமுழுக்கு நீரை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறோம், வேத மந்திரங்களை சொல்லி அந்த திருவுருவச் சிலையினுள்ளே பகவானை நாம் எழுந்தருள பண்ணுகிறோம். அப்படி பண்ணலைன்னா அது வெறும் கற்சில தான்னு நினச்சிக்கோங்க. அதை பண்ணாதான் அதில் பகவானவர். அதே போல் பகவானுடைய ஷடாரி இருக்கு பாருங்க, அந்த ஷடாரிக்கும் பிரதிஷ்டைங்கிறது உண்டு. ஷடாரியும் எல்லாரும் தொட்டுட முடியாது. இப்போது காஞ்சிபுரத்தை பற்றியே சொல்கிறேன். தேவ பெருமாள் இருக்கார், வரதராஜ பெருமாள் இருக்கார், நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கார். அதில் பற்பல திருவாபரணங்களை யார் தொட்டாலும் தப்பில்லை. தொட முடியாதுங்கிறது இருக்கட்டும், தொட்டால் தப்பில்லை. திருவாபரணங்களை யார் தொட்டாலும் தப்பில்லை. ஆனால் அந்த திருமார்பு நாச்சியார்னு இருப்பா, அதுவும் ஆபரணம் தான். ஒரு செயின் போட்டுருப்பார் பெருமாள், அந்த செயினில் பதக்கத்தை போல தாயார் இருப்பா. அதில் ஒரு பெண்டன்ட் இருக்கும், அந்த பெண்டன்ட்டில் தாயாருடைய திருமேனியை வடித்து வச்சிருப்பா. அது 2-3 சாத்தின்னு இருப்பார் பெருமாள்னு வச்சுக்கோங்க. அதை எல்லோரும் தொட முடியாது, அர்ச்சகர் தான் தொட முடியும். ஏன்னா அதுக்கு பிரதிஷ்டை உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கெல்லாம் பிரதிஷ்டைங்கிறது உண்டோ அவ்வளத்தை எல்லாம் அர்ச்சகர் தான் தொட முடியும். ஷடாரிக்கு பிரதிஷ்டை உண்டு. இப்போ ஷடாரியினுடைய அந்த மேற்பகுதி இருக்கு பாருங்க, பாதுகை இருக்கா போல இருக்கே, அதை அர்ச்சகர் தான் பிடிச்சிக்க முடியும், வேற யாரும் தொடக்கூடாது. தொட்டா புரோக்ஷணம் பண்ணணும், நான் தொட்டாலும் புரோக்ஷணம் பண்ணணும். இப்போ வெளியில் பிரச்சாரம் என்ன பண்ணுறா, இல்லை அந்தண சமூகத்தினர் மட்டும் உள்ள போயிட்டு வரா, ரொம்ப தப்பான பிரச்சாரம் அது. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஷடாரி சாதிக்க வரச்சே நான் கையை நீட்டி தொட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் புரோக்ஷணம் பண்ணணும். நான் போய் சண்டை போட முடியாது, நான் பூனல் போட்டுருக்கேன், நான் அந்தணன் தானே, ஏன் புரோக்ஷணம் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, பண்ணித்தான் ஆகணும். ஆனால் நன்னா கேட்டுக்கோங்க, ஏன்னா அதுக்கு பிரதிஷ்டை இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, பிரதிஷ்டை ஆகி இருந்தாலும் அவரா என் தலைமையில பட்டுட்டு போறாரே, இதை எவனாவது என்னைக்காவது கொண்டாடி இருக்கானா நீங்க பார்த்துருக்கீங்களா? நாம் போய் தொடணும்னு எல்லாம் குதிக்கிறார்களே தவிர அவரா என்னை தொட்டுட்டு போனதுக்கு ஒரு நன்றி சொல்லியிருப்பாளா யாராவது? நேராக கொண்டு வரார் அர்ச்சகர், தலைக்கு மேலே வச்சுட்டு நன்னா ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு, அப்போ எப்படி நிற்கணும்னு கூட நமக்கு தெரியல. நன்னா யோசிச்சு பாருங்க. தொடணும்னு ஆசைப்படுறா, நல்லது தான். ஆனால் அவரே நம்ம தள்ளப்படுறச்சே நாம் எப்படி நிற்கணும்னே பல பேருக்கு தெரியறதில்ல. அப்படியே வெறப்பாக நிமிர்ந்து நிற்கிறது, கைகளை பின்னாடி கட்டிண்டு நிற்கிறது. அவர் வரைச்சே என்னன்னு கேட்குறா, என்ன பண்ணணும் இப்போ நாங்கள்? அவர் சொல்கிற கொஞ்சம் தலையை குனிப்பாங்கிறார். எதிர நாங்கள் ஏன் குனியணுங்கிறா. ஏன் எதிர குனிய சொல்லலப்பா, பகவான் எதிரில் நாங்கள் குனிய சொல்லுறோம், அவர் முன்னாடி அத்தனை பேரும் மண்டிட்டு தான் ஆக வேண்டும். சரி, குனியர் என்ன? கைகளை கூப்பாமல் குனிந்து கொள்வது, கையை கூப்பிண்டு பயபக்தியோட. எனக்கு எத்தனை பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா? எந்த திருவடி நிலைகளை ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் தாங்கினார்களோ, எந்த திருவடி நிலைகளை எம்பெருமானார் தம்முடைய சிரமேற்கொண்டு தாங்கி அவர் ஆனந்தமாக கழித்தாரோ, அந்த திருவடிகளை என் தலையில நான் தாங்கிறேன்னு சொன்னால் இது எத்தனை பெரிய பெருமை! இது என்மூர்னிமே ஸ்ருதி சிரஸ்ஸுச பாதி யஸ்மின். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்ப அழகாக பாடுறார். எந்த ஒரு திருவடிகள் வேத வேதாந்தங்களின் மேலே இருக்கின்றனவோ, எந்த ஒரு திருவடிகள் நம்மாழ்வாருடைய சிரசின் மேலே இருக்கின்றனவோ, அந்த திருவடிகளை அர்ச்சக சுவாமி கொண்டு என் தலைமையில வைக்கிறார்னு சொன்னால்
எனக்கு எத்தனை அதனால ஒரு புலகாங்கிதம்ங்கிறது ஏற்பட வேண்டும், பூரிப்பு எத்தனை ஏற்பட வேண்டும், அதெல்லாம் பற்றி ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியவே இல்லை. அதை பற்றி ஒரு நாள் பெருமையாக ஒரு வார்த்தை சொன்னதும் இல்லை. அவராக வந்து தலையிலே பட்டு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நன்றி சொன்னவர்கள் இல்லை. பெருமானே உன்னை தொடணும்னு நாங்கள் பாரிக்கிறோம், நீயா வந்து தொட்டுட்டு போயின்னு இருக்கியே, இது எத்தனை பெரிய ஆச்சரியம்னு எவனாவது ஒருத்தன் ஒரு நாள் சந்தோஷத்தோட ஒரு வார்த்தை அந்த பகவான் இடத்துல விண்ணப்பித்திருப்பானா? இதெல்லாம் பண்ணாத, நேரம் நுழைஞ்சா கருவறை தான், தொட்டா பெருமாள் தான் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியோ தப்போ? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே உங்ககிட்ட வந்துட்டார். அவர் வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க, அவரே வந்து உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டா தானே உங்களுக்கு பெருமை. இப்போ பெரிய அதிபர் இருக்கார், அதிபர் வீட்டில் சாப்பாட்டுக்கு நான் போயிருந்தேன்னு நான் சொல்லலாம். நான் போனேன்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, உங்களை மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிட்டுருந்தாரா அப்படின்னா? நீங்கள் வேற. அங்கே சுமாராக ஒரு 525 பேர் இருந்தா, 525 அழைப்பாளர்கள், அதில் 525வது ஆள் நான். 525 பேரை கூட்டிருந்தா அதில் 525வது ஆளாக நான் இருந்தேன்னா அதுவும் பெருமைக்குரிய விஷயம்தான். 150 கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் 525 பேரை செலக்ட் பண்ணி அதில் நீ 525வது ஆளாக இருக்கேன்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் உனக்கு மட்டும் விருந்து இல்லைப்பா, 524 பேரோடு சேர்த்து உனக்கு விருந்து. அதே அந்த அதிபர் அன்றைய தினம் என்ன பார்த்தார், என்னமோ எனக்கு அவர் பிடிச்சி போச்சு. ஏதோ 12 திருவன் காப்பு நன்னா மாலையெல்லாம் போட்டு இந்த வேஷம் எல்லாம் நன்னா இருக்கிறதுனால, வெளிவேஷம் அத்தனையும் வெளிவேஷம் தானே, வெளிவேஷம் எல்லாம் நன்னா இருக்கிற, வெளிவேஷம் முக்கியம், இது வெளிவேஷம் தான், வெளிவேஷம் முக்கியங்கிறா. ஏன்னா இது உள்ளம்ங்கிறது இறைவன் உரைகின்ற கோயில். இந்த கோயில் என்ன ஒரு பிரம்மோற்சவம், ஒரு பெரிய உற்சவம் வந்ததுன்னா என்னன்னா ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி அதுக்கு மேலே எல்லா பக்கமும் சீரியல் பல்ப் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறது இல்லையா? ஏன் கோயில் அத்தனை அலங்காரம் பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார். அதை போலத்தான் இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த வெளிவேஷங்கிறது கோயிலை போல உள்ளுக்குள்ள பகவான் உரைகின்றான் அப்படின்னா இது அலங்காரம் பண்ணி கொள்ள வேண்டியது முறையாகிறது. ஆனால் வெளிவேஷம், இந்த வெளிவேஷம் உள்வேஷம்னு ரெண்டு இருக்கு, ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும். உள்வேஷம் தான் நம்ம வசத்தில் இல்லை, வெளிவேஷம் தான் வசத்தில் இருக்கு. அதையாவது சரியாக பண்ணிக்கலாமேன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருக்கோமா, என்னை பார்த்தார், அதிபருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இல்லை பிரதம மந்திரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் சொல்லிட்டார், இன்னைக்கு நீ வந்தியோ இல்லையோ, நாளை சாயங்காலம் உன் வீட்டுக்கு நான் வரேன்னு விட்டார். உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன், டின்னர் உன் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்போ நன்னா பாருங்கோ, அவர் வரார், கூட அவருடைய செக்யூரிட்டிஸ்லாம் வரா, அவள்லாம் வெளியே இருந்துட்டா, இவர் மட்டும் உள்ளே வந்தார். பிரத்யேகமாக அவருக்கு மட்டும் சாப்பாடு. நேற்று அவர் போட்ட சாப்பாடு 525 பேரில் என் ஒருத்தனுக்கும் சேர்த்து. இன்னைக்கு நான் அவருக்கு போடுற சாப்பாடுங்கிறது என் வீட்டுக்கு வந்தார், அவரே வாண்டடா வரேன்னு சொல்லி வந்தார், நன்னா சாப்பிட்டார். சப்பாத்தி பண்ணியிருந்தேன், சாப்பிட்டார். தொட்டுக்கு அதுக்கு சப்ஜி எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன், சாப்பிட்டார். சாதம் எல்லாம் கொஞ்சம் கலவை சாதம் பண்ணி கொத்தமல்லி ரைஸ்னு நன்னா போடுங்கோன்னு விட்டார். அப்பெல்லாம் போட்டுட்டோம்னா எனக்கு 2 வேணும்னு கேட்டார். அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவராக வந்து சாப்பிட்டு போனார்னா அது இன்னமும் பெருமை. இது பிரத்யேகமாக அவருக்கென்று அளிக்கப்பட்ட உணவு. நேற்று பல கூட்டத்தோடு எனக்கு கிடைச்சது. அப்போ தானே வந்து அந்த ஷடாரி ரூபத்திலே வந்து நம்முடைய தலையிலே பட்டுட்டு அவர் போறாருனால் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறார். பணக்காரன் வந்தால் ஒரு ஷடாரி, ஏழை வந்தால் ஒரு ஷடாரின்னு வச்சிருக்காரன்னு கிடையாது. யார் வந்தாலும் ஒன்று தானே. இதெல்லாம் எதுக்காக விண்ணப்பித்தேன்னால் சமமானவனாக பெருமான் இருக்கிறான்.